போதையின் மிகுதியில இந்த சம்பவம் நடந்துருச்சுங்கிறான். கஞ்சா போதையில, சாராய போதை மிகுதியில இந்த சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிறான். ஏங்க ஒண்ணும் கிடையாது. இந்த தமிழ்நாட்டுல தான் இருக்கோம். பெத்த பிள்ளைய வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சு பொம்பளை பிள்ளைய பெத்த அப்ப 6 மாத காலமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம எல்லாம் சகிச்சுக்க முடியுமா? சொந்த பெத்தவன் யாரை நம்பி பெண்களை விடுவது? அண்ணன் நம்பி நம்பி விடுறதா? அப்பனை நம்பி விடுறதா? மாமனை நம்பி விடுறதா? நாளைக்கு பொம்பளை பிள்ளை நம்ம பக்கம் வரணுமா வேண்டாமா நினைச்சு பாருங்க. 2 வயசு பிள்ளைய கெடுக்கிறான், 4 வயசு பிள்ளைய கெடுக்கிறான், 40 வயசு பெரிய பொம்பளை கெடுக்கிறான், 60 வயசு பாட்டியும் கெடுக்கிறான். இந்த இப்போ சொன்னாங்கல்ல, விளாத்துக்குளத்துல ஒருத்தனை பிடிச்சாங்கல்ல, பைக்ல போற மாதிரி ஒருத்தனை பிடிச்சாங்கல்ல, 2 ஆண்டுக்கு முன்னாடி 60 வயசு பாட்டி இப்படித்தான் பண்ணவன். அவனை ஒழுங்கா அப்பவே சுட்டு தள்ளி இருந்தா இன்னைக்கு இந்த 14 வயசு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்குமா? எவனாவது ஒருத்தன் அதை பத்தி பேசுறான்னு பாருங்க. எங்க அண்ணன் சீமான் மட்டும் தான் சொன்னாரு, அப்படி எவனாவது என் பிள்ளைய தொட்டா அவளை அப்படியே நிப்பாட்டு அவனை சுட்டு புதைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் இவளை புதைப்பான் அப்படின்னு சொன்னான். ஒருத்தன் சொல்லுங்க. இந்த நேரத்து கூட்டம் எங்க அண்ணன் பேசிக்கு மேடையில் நிக்கிறாரு, அக்கா கூப்பிட்டு சொல்லுது, அந்த சுடல்ல பெட்ரோல் ஊத்தி அவனை எரிக்கணும்னே, அப்படிதான் செய்யணும்னே அப்படின்னு சொல்றாங்க. என்ன அதிமுக பேச வேண்டியதானே? திமுக பேச வேண்டியதானே? பயம் வேணுங்க. தப்பு பண்றவனுக்கு முதல்ல பயம் வேணும். எல்லா பேரும் கொள்ளையடிக்கலாம். நமக்கு 1000 ரூபாய் எதுக்கு கொடுக்குறாங்க நினைக்கிறீங்க? நீங்க போய் குழந்தை வந்துட்டு போங்க, வியோ வச்சுட்டு போங்க, பிறப்பு சான்றிதழ் வாங்குறதுக்கு காசு கொடுக்கணும், வருமான சான்றிதழ் வாங்குறதுக்கு காசு கொடுக்கணும், சார்ஜ் சான்றிதழ் வாங்குறதுக்கு காசு கொடுக்கணும், ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு காசு கொடுக்கணும், போய் முதல் தலைமை பட்டதாரி வாங்குறதுக்கு காசு கொடுக்கணும். தாலுகா ஆஃபீஸுக்கு போயிட்டு 1 ரூபா கொடுக்காம வரவன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தரை ஏன் நேர்மையா ஒருத்தர் வேலை பார்த்தா வேலை செய்ய விட மாட்டான். சகாயம் ஐஏஎஸ் தெரியுமில்ல, ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் 27 முறை இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. 27 முறை 4 நாள் சுடுகாட்டில் படுக்க போட்டாங்க. ஏன்? பிஆர்ஆர் என்கிற ஒரு பெரிய நிறுவனத்தோட கனிம வள கொள்ளையை கண்டுபிடிச்சவரை சுடுகாட்டில் கொண்டு படுக்க போட்டாங்க. அப்ப நேர்மையாக வேலை செய்யக்கூடிய வேலை செய்ய விடுதலை. ஒரு